வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2 மே ஃப்ரைடே மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 80,501 259 புள்ளி பாயிண்ட் அதிகமாகி 80,501 இருக்குது. நிஃப்டி 12 புள்ளி அதிகமாகி 24,346 இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. நிஃப்டி பேங்கும் ஸ்டேபிளாக இருக்குது 55,115. நிஃப்டி மிட் கேப் 100 53,705 419 புள்ளி மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. குரூட் ஆயில் 4,950 ஸ்டேபிளாக இருக்குது. 5,000க்கு கீழே இருக்குது. இது நல்ல விஷயம் நம்ம பொருளாதாரத்துக்கு. நேச்சுரல் கேஸ் 307 ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு 63 புள்ளி இறங்கி 63 புள்ளி ப்ளஸ் ஆகி 92,700 இருக்குது. சில்வர் 138 புள்ளி மைனஸ் ஆகி 93,151 க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்திய ரூபாய் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 0.9 84.58 இருக்குது. 85க்கு கீழே இருக்கிறது நல்ல விஷயந்தான். கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 24,554 இருக்குது. 151 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிருக்கு. அமெரிக்கா டவ் ஜோன்ஸ் 41,300 547 புள்ளி ஹையில் க்ளோஸ் 547 புள்ளி அதிகமாக இருக்குது. 1.34% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் ப்ளஸ் 1.5% கிட்டத்தட்ட 266 புள்ளி அதிகமாகி 17,977 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஐடி செக்டார்லாம் நம்ம கவனிக்கலாம் இன்றைக்கி. அப்புறம் டாலர் இண்டெக்ஸ் 100க்கு போயிடுச்சு. 100க்கு கீழே இருந்துச்சு. இப்போ 100 தாண்டி இருக்குது டாலர் இண்டெக்ஸு. ஆனால் கொஞ்சம் மைனஸில் தான் இருக்குது. 0.18. ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் பார்த்துடலாம். அமெரிக்காவில் ட்ரேட் ஆகிற ஏடிஆர். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் $70 இருக்குது. 10 பாயிண்ட் அதிகமாகி $70 இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டி ஸ்டேபிளாக இருக்குது. 0.17 அதிகமாகி 14 ஸ்டேபிளாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 1.31 அதிகரித்து ப்ளஸ் 1.81% அதிகரித்து 73.59 இருக்குது. ஐசிஐ பேங்க் ஏடிஆர் 66 பாயிண்ட் அதிகரித்து 34.18 இருக்குது. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.28 அதிகரித்து 17.88 இருக்குது. விப்ரோ ஏடிஆர் 2.90 இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. ரிசல்ட்டு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி பார்த்துடலாம். எஸ்பிஐ ரிசல்ட்டு டிவிடெண்டு இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. ரிசல்ட் எஸ்பிஐ May 3 டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. கோடாக் மஹிந்திரா ரிசல்ட்டு டிவிடெண்டு. அவனியூ சூப்பர் மார்க்கெட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்தியன் பேங்க்கு ரிசல்ட்டு டிவிடெண்டு. சிடிஎஸ்எல் ரிசல்ட்டு டிவிடெண்டு. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸு ரிசல்ட்டு டிவிடெண்டு. அப்புறம் டிவிடெண்டு எக்ஸ்டேட்டு உள்ள கம்பெனிகளை பார்ப்போம். ஒபராய் ரியல்ட்டி $2 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட்டு 5 அது 5ஆம் தேதி உங்கள் கையில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருக்கணும். இருந்தால் $2 டிவிடெண்டு. பிடிசி $5 டிவிடெண்டு. எக்ஸ்டேட்டு 5ஆம் தேதி. வருண் பெவரேஜஸ் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 7ஆம் தேதி. இப்போ இந்த எக்ஸ்டேட்டுங்கிறது நம்ம அந்த டேட்டில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கணும். நீங்கள் வாங்கியிருக்க டேட்டா இருக்கக்கூடாது. நீங்கள் கிரெடிட் ஆகி அது இருக்கணும் உங்கள் டிமேட்டில். ஓகே. கிரெஸ்டில் $8 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 7ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. பஜாஜ் ஃபைனான்ஸ் $12 டிவிடெண்டு. 9ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. யூகோ பேங்க் 39 பைசா டிவிடெண்டு. 9ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 1.50 $1 கொடுக்குறாங்க. 9ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. ஐஇஎக்ஸ் 1 கொடுக்குறாங்க. 1.50 கொடுக்குறாங்க. 16/5 எக்ஸ்டேட்டு. லாரஸ் லேப்ஸ் 0.80 அதாவது 80 பைசா கொடுக்குறாங்க. 9/5 எக்ஸ்டேட்டு. அப்புறம் இந்த ரேட்டிங் ஏஜென்சிலாம் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டாருக்கு 3150 வரைக்கும் போகும்னு ஜேஎம் ஃபைனான்சியல் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் 13,510. ஆக்சிஸ் பேங்க் செக்யூரிட்டிஸ் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் டார்கெட் 750. சென்ட்ரம் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் $10,000 வரைக்கும் போகும்னு சொல்லி மோதிலால் ஒஸ்வால் டார்கெட் கொடுத்துருக்குறாரு. அம்புஜா சிமெண்ட்டு 620 மோதிலால் ஒஸ்வால் டார்கெட்டு. ஓபராய் ரியாலிட்டி 1726 வரைக்கும் போகும்னு சொல்லி மோதிலால் ஒஸ்வால் டார்கெட் கொடுத்துருக்குறாரு. அம்புஜா சிமெண்ட்டு 326 அம்புஜா சிமெண்ட்டு 620 டார்கெட்டு அவர் மோதிலால் ஒஸ்வால் தான். அப்புறம் ட்ரெண்ட்டு டாடா ட்ரெண்ட்டு 6,900 வரைக்கும் போகும்னு சொல்லி மோதிலால் ஒஸ்வால் டார்கெட் கொடுத்துருக்குறாரு. இந்தியா மார்ட்டு 2,650க்கு டார்கெட் கொடுத்துருக்குறாரு. அதான் ஹோல்டுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஒரு முக்கியமான நியூஸஸ்லாம் பார்ப்போம். டெக் மஹேந்திராவோட சப்சிடரி அக்வயர் பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா ரேசிங் யூகே லிமிட்டெடில் டீல் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா கன்சிடரேஷன் ஸ்டெர்லிங் பவுண்டு 12 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுக்கு டெக் மஹிந்திரா அலோவ் பண்ணியிருக்காங்க. அக்வயரிங்
அதாவது அந்த இதை வந்து அக்வயரிங் பண்ணுறாங்க 100% ஸ்டாக்கை. அதில் வந்து ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ், டேட்டா டிரைவிங் இன்ஜினியரிங், பார்ட்டிசிபேட், எலக்ட்ரிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஒன் கம்பெனி ரிப்போர்ட்டட் ரெவென்யூ 350 கோடி அந்த கம்பெனி வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. 100% ஷேரை வந்து அக்வயர் பண்ணுறாங்க டெக் மஹிந்திரா. கம்பெனி வந்து மொத்தம் ஒர்த்து வந்து 40.56 கோடி. மஹிந்திராவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப குட் நியூஸு. அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி நல்ல லாபத்தில் தான் இருக்குது. இதோட சப்சிடரியை அக்வயர் பண்ணியிருக்கு. அப்புறம் ரெண்டாவது டாட்டா மோட்டாரோட நியூஸ் பார்ப்போம். நம்ம டாட்டா மோட்டார் வந்து ஃப்ரைடில் வந்து அப்ரூவல் வெளியிட்டிருக்காங்க என்சிடிக்கு. நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 500 கோடி ஒர்த்துள்ள ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் வந்து இன்வெஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க டுடே. அது என்னென்னா 50,000 என்சிடி, ஃபேஸ் வேல்யூ வந்து 1 லட்ச ரூபா ஈச்சு இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க. 7.8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க 3 வருஷத்துக்குன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு இப்போ 7.08% கொடுக்குறாங்க. ஒரு என்சிடி வந்து 30,000 ஃபேஸ் வேல்யூ 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். என்சிடி லிஸ்ட்டு வந்து ஹோல்சேல் மார்க்கெட், டெபிட் மார்க்கெட் செக்மெண்ட், என்எஸ்இ ப்ரொப்போஸ்டு டேட் அலாட்மெண்ட் மே 13 வந்து டேட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. மெச்சூரிட்டி வந்து மே 11, 2028. அதாவது அலாட்மெண்ட் வந்து மே 13, 2025. மெச்சூரிட்டி வந்து மே 11, 2028. 3 வருஷம்னு நினைக்கிறேன். அப்புறம் கூப்பன் ஃபிக்ஸ்டு ஆனம் வந்து வருஷத்துக்கு வந்து 7.08 தான் அது கொடுக்குறாங்க. இதை பற்றி கிறிஸ்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து AA+ ஸ்டேபிள் கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயத்துக்கு. ஸ்டாண்டர்டு கேபிட்டல்ன்ற பென்னி ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இது வந்து 0.42 பைசா விற்றுக்கிட்டு இருக்கு. பிஎஸ்சியில் மட்டும் ட்ரேட் ஆகுது, என்எஸ்சியில் இல்லை. இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக்கெலாம் நம்ம எதுவும் அதை பற்றி பேசுகிறதில்ல. இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது 50 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி கன்சிடர் அப்ரூவ்டு த அலாட்மெண்ட்டு. இப்போ வந்து 5,000 ரேட்டட் அன்ரேட்டட் செக்யூரிட்டி வழியாக என்சிடிஎஸ் வழியாக ஃபேஸ் வேல்யூ 1 லட்சம் மேனிக்கு இது வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. கேபிட்டல் வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டலே இந்த கம்பெனிக்கு 72 கோடி தான். புக் வேல்யூ 1.34. டிவிடெண்டு கொடுக்குறாங்க. பங்கோட விலை 42 பைசா, டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பங்கை நம்ம வந்து சும்மா ஒரு பெனி ஸ்டாக், ஒரு லாட்டரி மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ரொம்ப பெரிய இதெல்லாம் வாங்கக்கூடாது. சும்மா ஒரு 1000 ஷேரை வாங்கிட்டு விட்டுறணும் மறந்துட்டு. பின்னாடி அதிர்ஷ்டமானால் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல அமௌண்ட்டு. இல்லாட்டி அது சின்ன கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா 42 பைசா தான். 1000 ஷேர் 420 ரூபா தான் வரும். நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணுறாங்க, டெவலப் பண்ண போகிறாங்க கம்பெனியை. அதனால் கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ஆனால் என்ன ரேட்டில் பை பண்ணலான்டா, 39 பைசா, 35 பைசா, 30 பைசா, 25 பைசா, இப்படி 39க்கு போனால் பை பண்ண தொடங்கலாம், கன்சிடர் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து இதை சும்மா ஒரு லாட்டரி மாதிரி வாங்கலாம். 1000 ஷேர் இந்த மாதிரி 420 ரூபா போயிட்டு போனால் போகுது வந்தால் வருதுன்னு. அந்த மாதிரி உள்ளதான் இந்த பென்னி ஸ்டாக்லாம். யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு விஷயமாக வந்து மே 6 மீட்டிங் நடக்குது. யூஎஸ் ஃபெட் மீட்டிங் டிஸ்கஷன் நடக்குது. அதாவது இப்போ வந்து என்ன, ஜூலையில் வந்து ஆஃப்டர் ஜூலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் கட் பண்ணுவாங்கன்னு முடிவு செய்வாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வருஷத்தில் 2 தடவை ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பெர்க்லேஸும் அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸும் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது ஜாப்ஸ் ரிப்போர்ட்டு. ஃபெட்டு சொல்லுது ஸ்ட்ராங்காக இருக்குது ரிப்போர்ட்டு. அப்புறம் ஆஃப்டர் டேரிஃப்க்கு அப்புறம் எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்கு இந்த எக்கனாமியை வந்து இந்த டேரிஃப் எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க பாலிசி மீட்டிங்கில். இதுதான் அந்த ஃபெட்டோட இது. அப்போ வந்து இந்த வருஷத்தில் 2 ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸும் இவரும் பெர்க்லேஸும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேர்ல்டு ரிசர்ச் இவங்க 2 பேருமே. அப்புறம் எஸ்பிஐ ரிசல்ட்டை பற்றி எஸ்டிமேட் கொடுத்துருக்குறாங்க. மிக்சடு ஏர்னிங்காக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் வருது. எஸ்பிஐ போர்டு அப்ரூவல் ரைசிங் ஈக்விட்டி ஃபைனான்ஷியல் 26 ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் FBO ரைட் இஷ்யூ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆர்பிஐ அப்ரூவ் கொடுத்துருக்கு. வந்து இப்போ ரிசல்ட் எக்ஸ்பெக்டை பார்க்கலாம். 10%லேருந்து 50% ட்ராப் ஆகும் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 20,000 18 கோடி ஆகும் ட்ராப் ஆகி. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2.5% இருக்கும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து டிக்ளைனாக இருக்கும்.
ப்ரொவிஷன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு 6.5. அப்புறம் கிராஸ் என்பிஏ ஃபால் 2.07லேருந்து 1.96 குறையும், அது நல்ல விஷயந்தான். நெட்டு அப்புறம் கிராஸ் என்பிஏ குறையும். நெட் என்பிஏ 0.53லேருந்து 0.50 ஃபால் ஆகும்னு சொல்லி எஸ்பிஐயோட எஸ்டிமேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அது இப்போ ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் இதை பீட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது. இது வந்து ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்குறது. நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வரவும் தெரிஞ்சுக்கலாம் அது என்ன மாற்றம் ஏற்படும் சொல்லி. இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.